ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம போட்ட கூடைகள், நான் ஆர்டர் கொடுத்து கடைங்களுக்கு போடுற கூடைகள். நான் பின்னினதெல்லாம் பேக்கில் காட்டுறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து வெளியே கொடுத்து பின்னி போட்டு எனக்கு அக்காங்க கொடுத்த கூடைகள். இது நல்லா சேல் ஆகிருக்கு. இது வந்து நம்ம மார்க்கெட் சைஸ் கூடைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் 2 டைப் அதாவது மினிமம் சைஸ் ஒன்று இருக்குது, மார்க்கெட் சைஸ்ன்னு ஒன்று போட்டுட்ருக்கேன். எத்தனை நாட்ஸ்லாம் நான் எடுக்கிறது இல்லைங்க. என்னோடய ஸ்டைலில் வந்து இப்போ இப்படி தான் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைஸ் கூடைன்னு சொல்லுவாங்க. இதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து அருங்கொண்டை நான் முடிக்க போகிறேன். நான் இன்னும் முடிச்சு கொடுக்கல. இது அம்மா போட்டு கொடுத்த கூடை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா போட்டு எனக்காக வந்து நான் ஆர்டர் கடைக்கு எடுத்து கொடுக்குற கூடையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் 3 பேர் போட்டோம். விழுப்புரம் அக்கா, நான், இதெல்லாம் நான் போட்ட கூடைகள் தாங்க. நானும் கூட பின்னி தான் தந்துட்டுருக்கேன். ஆர்டர்ஸ்லாம் நம்ம எடுத்து இது பாம்பேக்கு நான் அனுப்பிச்ச ஆர்டரு. இது நான் சரியாக வீடியோ போடலை. கொஞ்சம் நாளாக கொஞ்சம் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். இதெல்லாம் அவங்களோட சாம்பிள் பீஸ்க்காக கேட்டாங்க, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இது அம்மா வந்து அவங்க ரிலேட்டிவ்க்காக பண்ணாங்க. இது நான் பின்ன கூடைகள்லாம். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். யாருக்காவது அதனால் நாங்கள் 2 தான் ஆர்டர் அவங்க சொல்கிறாங்க. வழக்கமாக நம்ம பெங்களூர் அக்காவுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். அவங்க வந்து இந்த 2 சைஸ் தான் சொல்லுவாங்க. 2 பக்கம் ஒன்று, 3 ரோலுக்கு மேலே ஆகும். நாங்கள் வந்து கணக்கு கொடுத்துருவோங்க. ஏன்னா அவங்களும் கூட பின்னுற அக்கா தான். அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப்பு கேட்டாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா அவங்க ஒண்டி வந்து உக்காந்து ரொம்ப கூடைகள் போட்டு விற்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த இயர் தாங்க 2023ல் கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் தான் பண்ணி கொடுத்தேன். பட் 2024ல் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன்க்கான்னு அந்த சிஸ்டரும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கான்னு சொன்னாங்க. சரி, லெஷர் டைம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணி கொடுங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து வச்சு இன்னொருத்தவங்களும் சேர்த்துருக்கேன் நான். அவங்களும் சேர்ந்து தான் இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து என்னால் உதவ முடியுதுன்றது போது நான் இப்போ கொஞ்சம் தாங்க பண்ணுறேன். அதையும் சொல்லிடுறேன். என்னால் முடிஞ்சது எனக்கு இதில் 10 ரூபா தாங்க கிடைக்கிது ஒரு கூடைக்கு. ஏன்னா யார்கிட்ட வேணால் நான் ஃபோன் பண்ணி கூட நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த கூடைகளுக்கெல்லாமே ஒரு பீஸுக்கு 10 ரூபா தான் வச்சு எடுத்திருக்கேங்க. அது போதுங்க. எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நான் வந்து ஒரு கட்டுக்கே வாங்குறதில்ல 10 ரூபா. இந்த ஒரு கூடைக்கே நான் 10 ரூபா தாங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கேன். இதுக்கு மேலே வந்து அதனால தாங்க எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணி போட்டு தராங்க. ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். நம்ம உக்காஞ்சி பின்னும்போது என்ன கஷ்டப்பட்டு நம்ம பின்னுறோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க போட்டு தராங்க. நான் இந்த கூடைகளுக்கு எல்லாத்துக்குமே நான் 10 ரூபா தாங்க எடுத்தேன். ஒரு ரோலுக்கு 10 ரூபா தான். அவ்வளோதான். அதுக்கு ஒரு ரோலுன்ட்டேன். ஒரு ரோல் கிடையாது, ஒரு கூடைக்கு 10 ரூபா. நான் ஒரு ரோலுக்கு 10 ரூபா எடுக்கிறது கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து நம்மக்கிட்ட வழக்கமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபர்தராக வந்து பெங்களூர் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு வந்து நான் ஒரு கூடைக்கு வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் பே பண்ணிட்டேங்க. எனக்கும் சேர்த்து தான் நான் 4 ரோல் கணக்கில் போட்டு 4 கூடை எடுத்தேன். அதுலேயும் 10 ரூபா தான் நான் வச்சு எடுத்தேன் லாப காசாக. ஏன்னா இந்த கூடைக்கு எல்லாருக்குமே நான் வந்து 10 ரூபா தாங்க எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஈவன் அந்த கொடுத்த அக்காவுக்கும் தெரியும், வாங்கின அக்காங்களுக்கும் தெரியும், அம்மாவுக்கும் தெரியும். நான் இத்தனை நாள் இந்த 2021லேருந்து நான் கூடைக்கு வெளியில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேருக்கு தெரியும் நான் 10 ரூபா தாங்க இந்த கூடைக்கு எடுக்கிறது. ஒரு பீஸுக்கு 10 ரூபா தான் எடுப்பேன். ஏன்னா எனக்கும் அந்த கஷ்டம் தெரியும். நம்மளும் உக்காஞ்சி பின்னிகிட்ருக்கோம். அந்த பாவம்லாம் எனக்கு வேண்டாங்க. அதனால தாங்க நான் நல்லா இருக்கேன். இன்னைய வரைக்கும் நல்லா இருக்க காரணம், யாரோட கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கக்கூடாது அப்படின்னுட்டு. பட்டு இன்னைக்கிலேருந்து எனக்கு இனிமேல் வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். டுட்டோரியல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேங்க போடுறதுக்கு. இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக அனுப்பிச்சேன் இந்த கூடைகளில். அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டில் காட்டின அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவங்க அனுப்பிச்சாங்க. அந்த சிஸ்டர் வந்து எனக்காக தான் போட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நான் பே பண்ணிட்டேங்க. அதுலேயும் 10 ரூபா தாங்க எடுத்திருக்கேன் கூடைக்கு. அவங்களுக்கும் இன்றைக்கி நான் பே பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் பேலன்ஸ் வந்து அந்த அக்கா கொடுக்கணும். அது போட்டாங்கன்னா அதையும் போட்டு விட்டுடுவேன் சொல்லிட்டேன் நான். ஸோ இப்படி தாங்க நான் ஒர்க் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யாருக்காவது இந்த மாதிரி கூடைகள் தேவைன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 6381430198க்கு சேட் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. இனி கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா 10 to 7 மட்டும்தான் கால் பண்ணணும். கால் அட்டன் பண்ணுவேன். இதெல்லாம் நான் போட்டதுங்க. எல்லாமே நான் ட்ரை பண்ணி நான் போட்டு இது பாண்டிச்சேரி ஆர்டர் முடித்து கொடுத்தேன். இது என்னோடய சாருக்கு ஒருத்தருக்கு போட்டு கொடுத்தேன் அவங்க வீட்டுக்கு.
இது வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, அதுக்கு போட்டேன். இது வந்து ஒரு 80 கூட ஆர்டர் போட்டேங்க. நான் தான் கொடுத்தேன் ஆர்டரு. அவங்களுக்கும் ரூ. 10 தாங்க எடுத்தேன். ஒரு பீஸுக்கு தான் நான் ரூ. 10 எடுக்கிறேனே தவிர கூடைக்கு ரூ. 10 எடுக்க மாட்டேங்க. இது சாரி, ரோலுக்கு ரூ. 10 எடுக்க மாட்டேங்க. இதெல்லாம் நான் போட்டதுங்க. ட்ரேலாம் போட்டு கொடுக்குறதெல்லாம் இதெல்லாம் நான் போட்டேன். இது வந்து ஒரு ஸ்டட் இப்போ போட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. வீடியோஸ் மேக்ஸிமம் நான் வந்து போட்டு விட்றேன். ஏன்னா வந்து இப்போ இனிமேல் நம்ம ஃப்ரீ பண்ண போகிறோம் டைமு. நம்ம வந்து நம்ம ஒர்க்கு மட்டும் பார்த்தா போதும். கான்சன்ட்ரேஷன்லாம் ஃபுல்லாகவே ஒர்க்கில் இருக்கணும், ஆர்டர்ஸ் எடுக்கிறதுல இருக்கணும். இதெல்லாம் நான் போட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேங்க. இது வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டில் கொடுத்தது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு சாம்பிள் மாதிரி கேட்டிருந்தாங்க, போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் நவராத்திரி சீசன் போட்டேன். இது வந்து என்னோடய மேமுக்கோட அம்மாவுக்கு 50th ஆனிவர்சரி அப்பா அம்மாவுக்கு, அதுக்கு போட்டு கொடுத்தேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கூடைகள்லாம் கேட்குறாங்கங்க. நம்ம டிசைனாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் வந்து எனக்காக போட்டது. இது நல்லா இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். இது எங்கள் அக்கா பொண்ணுக்காக நான் பர்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது ஒரு அக்காவோட பாப்பா வீட்டில் டெலிவரிக்காக கொடுத்தது. இது வந்து என்னோடய நாத்தனார் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். இது நான் வந்து ஃபஸ்ட்டு நாங்களாம் ஆர்டர் போட்டேங்க. கொரோனா டைமில் அப்போ பண்ணது. இது அம்மா எனக்கு நான் ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக மூவ் பண்ணுறோங்க. தாம்பூல பைக்கெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். இது வந்து அம்மாவோட வீட்டுக்கு பர்சனலாக போட்டாங்க, இருக்க கலர்ஸ்லாம் வச்சு. இது நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது சாம்பிள் போட்டு கொடுத்தேங்க பெங்களூருக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து பெங்களூருக்கு தாங்க போட்டு கொடுத்துருக்கோம்.